இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு காலையிலே ரெடி ஆகிட்டோம். பலாப்பழம் சீசனுங்கிறதுனால நல்ல சூப்பரான காயாக பார்த்து பறித்து அதை வந்து கந்த பார்க்க ஆரம்பித்தாச்சு. பலாப்பழ சிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய இடத்துல கிடைக்காது. நம்ம வீட்டில் காய் இருக்கிறதுனால நல்ல பக்குவமான காயாக பறித்து அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், பட் சாப்பிட்றப்போ அந்த கவலையே தெரியாது. எப்படி காலியாகுதுன்னு கூட தெரியாது. நம்ம இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற பூஞ்சு உள்ளே இருக்கிற சக்கைக்கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா சுறுசுறுப்பு அடங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து சுறுசுறுப்பு ஃபுல்லாக அடங்கிருமா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து எடுத்துடணும். எண்ணெயிலேருந்து பக்குவமாக இந்த கலரில் இருக்கும்போதே எடுத்துடணும். எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். சூடாக எடுத்தது அது கூடவே நம்ம வந்து தேவையான உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான சக்கை வத்தல் ரெடி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.